நாம் மனதினாலும் சொல்லினாலும் உடலாலும் செய்யும் செயலை பொறுத்து நல்லதும் கெட்டதும் நடக்கிறது. இந்த செயல்களை பொறுத்தே ஒருவனுக்கு உத்தம வாழ்க்கையும் கீழ்த்தரமான வாழ்க்கையும் நடுத்தரமான வாழ்க்கையும் அமைகிறது. மனம், வாக்கு, தேகம் இந்த மூன்றினாலும் 10 வகையான வினைகள் உண்டாகின்றன. மனமே எந்த செயலுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. பிறருடைய சொத்துக்களில் ஆசைப்படுவது, தீய எண்ணங்களை சிந்திப்பது, உண்மையற்ற எண்ணங்களில் மூழ்கியிருப்பது, இவை மூன்றும் மனதால் செய்யப்படும் பாவ செயல்கள். கடுமையாக பேசுதல், பொய் பேசுதல், பழி சுமத்துதல், ஊர்வம்பு பேசுதல், இந்த 4ம் வாக்கினால் செய்யப்படும் பாவ செயல்கள். பிறர் சொத்தை பறித்து அனுபவித்தல், ஹிம்சை செய்தல், பிறர் மனைவியை அடைதல், இந்த 3ம் உடலால் செய்யப்படும் பாவ செயல்கள். நல்லதோ கெட்டதோ எதை மனதால் நினைக்கிறோமோ அதன் பலனை மனம்தான் அனுபவிக்கும். நல்லதோ கெட்டதோ எதை உடலால் செய்கிறோமோ அதன் பலனை உடல்தான் அனுபவிக்கும். நல்லதோ கெட்டதோ எதை வாக்கினால் பேசுகிறோமோ அதன் பலனை வாக்குதான் அனுபவிக்கும். மனிதன் உடலால் செய்யும் பாவ செயல்களுக்கு மரம், செடியாக அடுத்த பிறவி எடுப்பான். பேசியதால் செய்த பாவ செயல்களுக்கு மனிதன் அடுத்த பிறவியில் மிருகமாகவும் பறவையாகவும் பிறவி எடுப்பான். மனதால் செய்த பாவ செயல்களுக்கு மனிதன் அடுத்த பிறவியில் மிகவும் இகழத்தக்க ஜாதிகளில் பிறப்பான். வாக்கையும் மனதையும் தேகத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவனே திரிதண்டி என்று பெருமையை அடைகிறான். இப்படி திரிதண்டியாக சொல், மனம், தேகம் 3ஐயும் கட்டுப்படுத்தி எந்த உயிரிடத்திலும் ஆசையும் கோபமும் இல்லாமல் இருக்க பழகியவன் ஆன்மீகத்தில் சித்தி அடைகிறான். க்ஷேத்திரம் என்று சொல்லப்படும் இந்த உடல் வேலை செய்ய காரணமாக இருக்கும் பரமாத்மாவுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் என்று பெயர். பஞ்சபூதங்களாலான இந்த உடலை இயக்கும் ஜீவாத்மாவுக்கு பூதாத்மா என்று பெயர். ஜீவன் என அழைக்கப்படும் அந்தர்யாமியான ஆத்மா ஒவ்வொரு உடலிலும் இயற்கையாகவே இருக்கிறான். அவனே சுகமும் துக்கமும் அனுபவிக்கிறான். க்ஷேத்ரஜ்ஞனும் அதாவது பரமாத்மாவும் பூதாத்மாவான ஜீவாத்மாவும் பஞ்சபூதங்களாலான இந்த உடலில் புகுந்திருக்கின்றனர். அவர்கள் உயர்ந்தது என்றோ தாழ்ந்தது என்றோ பார்க்காமல் எல்லாரிடத்திலும் இருக்கின்றனர். பரமாத்மா அனைத்திலும் நுழைந்தும் நிறைந்தும் இருக்கிறார். பரமாத்மாவின் பிரகிருதியிலிருந்து தீப்பொறிகள் போல எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் வெளிப்பட்டு உயர்ந்தது தாழ்ந்தது எனும் பலவிதமான உடல்களில் புகுந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். மனித உடலை கொண்டு ஜீவன் அதர்மத்தை அதிகமாகவும் தர்மத்தை கொஞ்சமாகவும் செய்திருந்தால் யாதனா என்ற சரீரத்தை பெற்று நரக லோகத்தை அடைந்து தண்டனைகளை அனுபவிப்பான். இப்படி ஜீவன் நரகத்தில் தண்டனை அனுபவித்து பாபங்கள் கழிந்த பிறகு மீண்டும் பஞ்சபூதங்களோடு சேருகிறான். தர்ம காரியங்கள் மூலம் சுகங்களையும் அதர்ம காரியங்களால் துக்கத்தையும் ஜீவன் பெறுகிறான் என்ற உண்மையை உணர்ந்து மனதை எப்பொழுதும் தர்ம காரியங்கள் செய்வதிலேயே ஈடுபடுத்த வேண்டும். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் அனைவரிடத்திலும் இருந்தாலும் யாருக்கு எந்த குணம் அதிகம் உள்ளதோ அந்த குணத்துக்கு ஏற்ற பிறவிகளே கிடைக்கும். சத்வ குணம் அதிகமாக இருந்தால் மனிதனுக்கு மெய் அறிவு பிரகாசிக்கும். தாமச குணம் அதிகமாக இருந்தால் எதிலும் அரைகுறை அறிவே உண்டாகும். ரஜோ குணம் அதிகமாக இருந்தால் அதிகமாக விருப்பும் அதிகமாக வெறுப்பும் உண்டாகும். இந்த 3மே அனைத்து உயிரிடத்திலும் பரவி இருக்கிறது. எந்த மனிதன் எப்பொழுதும் தன்னுள் ஆனந்தத்தை உணர்கிறானோ, எவன் தன்னுள் பரமாத்மாவை அடைவதையே குறிக்கோளாக நினைக்கிறானோ, எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு இருக்கிறானோ, எப்பொழுதும் தூய்மையானவனோ அவன் சத்வ குணத்தில் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டும் எதிலும் குறைப்பட்டு கொண்டும் இருப்பவன் ரஜோ குணத்தில் இருக்கிறான் என்று அறியலாம். அவன் எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டும் மனக்கொதிப்புடனும் இருப்பான். எவன் உலக விஷயங்களில் மயங்கியவனாகவும் நல்லது கெட்டது அறிய முடியாமல் குழம்பியவனாகவும் விஷய சுகத்தில் ஈடுபடுபவனாகவும் உண்மை காரணத்தை புரிந்து கொள்ளாதவனாகவும் உண்மையை உணர முடியாதவனாகவும் இருக்கிறானோ அவன் தமோ குணத்தில் இருக்கிறான் என்று அறியலாம். அறிவை வளர்த்து கொள்ள படிப்பதில் ஆர்வம், உயர்ந்த குறிக்கோளை அடைவதில் உறுதி, உண்மையை அறிந்து கொள்ளும் மனப்பான்மை, உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், புலன் அடக்கம், அறமான காரியங்கள் செய்வதில் ஆர்வம், நான் யார் என்ற ஆன்ம சிந்தனையில் மூழ்கியிருத்தல், இவை அனைத்தும் சத்வகுணம் நிறைந்த ஒரு மனிதனின் இயல்புகளாகும். புதிதாக ஏதாவது செய்வதில் ஆர்வம், பொறுமையின்மை, அர்த்தமில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவழித்தல், எப்பொழுதும் புலனடக்கம் இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் ரஜோகுணம் நிறைந்த ஒரு மனிதனின் இயல்புகளாகும். திருப்தி இல்லாத பேராசை குணம், சோம்பேறித்தனம், நிலையான கொள்கை இல்லாத குணம்,
வன்முறை புத்தி, தெய்வத்தை நம்பாத புத்தி, ஒழுக்கமான வாழ்க்கையில் நாட்டமில்லாமை, பிறர் பொருளை வாங்கிக் கொள்வதிலும் ஆர்வம், போதையோடு இருப்பதிலும் நாட்டம், இவை அனைத்தும் தமோ குணம் நிறைந்த ஒரு மனிதனின் இயல்புகளாகும். ஒரு காரியத்தை செய்த பிறகும் செய்யும் போதும் செய்யப் போகும் போதும் மனம் வெட்கப்படுமானால் அந்த காரியங்கள் தமோ குணத்தின் லட்சணம் என்று அறிய வேண்டும். இந்த உலகில் பெரும் புகழை பெறுவதற்காக செய்யப்படும் காரியங்கள் தோல்வியை கண்டு துவழாத உறுதி ரஜோகுணத்தின் லட்சணம் என்று அறிய வேண்டும். எந்த காரியத்தை செய்தால் அனைவருக்கும் சம்மதமாக இருக்குமோ, வெட்கமடைய செய்யாதோ, தனக்கே திருப்தி கொடுக்குமோ அந்த காரியங்கள் சத்வகுணத்தின் லட்சணம் என்று அறிய வேண்டும். அறியாமை என்று சொல்லப்படும் தமோ குணத்தில் புலன்களின் மீது காமமே முக்கியமான லட்சணமாக இருக்கும். ஆக்ரோஷம் என்று சொல்லப்படும் ரஜோகுணத்தில் பொருளே முக்கியமான லட்சணமாக இருக்கும். அமைதி என்று சொல்லப்படும் சத்வகுணத்தில் அறமே, அதாவது தர்மமே முக்கியமான லட்சணமாக இருக்கும். தமோ குணத்தை விட ரஜோகுணம் சிறந்தது, ரஜோகுணத்தை விட சத்வகுணம் சிறந்தது. தர்மம் என்ற அறத்தில் ஆர்வமுள்ளவனுக்கு சத்வகுணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தேவர்களாக ஆகிறார்கள். அர்த்தம் என்ற பொருளில் ஆர்வமுள்ளவனுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் மீண்டும் மனித பிறவியே எடுக்கிறார்கள். காமம் என்ற இன்பத்தில் ஆர்வமுள்ளவனுக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் பறவை, மிருகம் போன்ற பிறவிகளை எடுக்கிறார்கள். ரஜோகுணம் பொருள் சேர்ப்பதில் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. ரஜோகுணத்தின் அளவை பொறுத்து காட்டு மிராண்டி போல சண்டை செய்பவர்கள், மல் யுத்தம் செய்பவர்கள், நடிகர்கள், ஆயுதம் செய்பவர்கள், சூதாடிகள், குடிகாரர்கள், அரசர்கள், க்ஷத்ரியனாக பிறந்தவர்கள், ராஜபுரோகிதர்கள், வாதம் விவாதம் நடத்துபவர்கள், கந்தர்வர்கள், கூஹியர்கள், யக்ஷர்கள், விபுதர்கள், அப்சரஸ்கள் போன்ற பிறவிகள் ஏற்படும். தமோ குணம் உலக இன்பத்தை அனுபவிக்கும் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. தமோ குணத்தின் அளவை பொறுத்து மரம், செடி, புழு, பூச்சி, மீன், பாம்பு, ஆமை, வளர்ப்பு மிருகங்கள், யானை, குதிரை, பிறரிடம் பணத்துக்காக வேலைக்கு செல்லும் சூத்திரன், அதாவது எம்ப்ளாயி, சனாதன தர்மம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வெளிநாடுகளில் வாழும் மிலேச்சன், சிறிய பறவைகள், கருடன் போன்ற பறவைகள், கர்வம் பிடித்த மனிதர்கள், ராட்சசர்கள், பிசாசு போன்ற பிறவிகள் ஏற்படும். சத்வகுணம் அற வாழ்க்கையில் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. சத்வகுணத்தின் அளவை பொறுத்து தபஸ்விகள், சந்நியாசிகள், வேத விற்பன்னர்கள், கணங்கள், நட்சத்திரங்கள், தைத்தியர்கள், யக்ஞம் செய்பவர்கள், ரிஷிகள், தேவர்கள், வேத ரூபமான தெய்வங்கள், கிரக தெய்வங்கள், பித்ரு தெய்வங்கள், சாத்தியர்கள், பிரம்மதேவன், பிரஜாபதி, தர்மதேவன், மகத், பிரகிருதி, அவ்யக்தம் போன்ற பிறவிகள் ஏற்படும்.